السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மென்மைக்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்கள, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடிக்கு ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியாகுவானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்ட குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியாகுவானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமா வர்ணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியாகுவானாக. நாளை மறுமையில கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற ஜனாகத்தில் நீர்வரி அன்னாரின் ஷஃபாஅத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவருடைய லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அருமையான மூமின்களே, உலகத்தில் வாழுகிற காலத்தில் நம்மை தவறு செய்யாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய தக்வாவை கொண்டோ அல்லது நம்முடைய பேடிக்கையை கொண்டோ அல்லாஹ் நாம் நம்முடைய பாவங்களை விட்டு நாம் அப்புறப்படுத்தப்படுவதில்லை. மாறாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு யாரை பாவத்தை விட்டு பாதுகாப்பு பெற நினைக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் பாவங்களை விட்டு பாதுகாப்பு பெற முடியுமே தவிர நம்முடைய முயற்சியை கொண்டோ நம்முடைய தக்வாவை கொண்டோ பாவங்கள் செய்யாமல் இருக்க முடியாது என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. எனவேதான் மேன்மக்கள் சொல்வார்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம் என்கிற கலிமாவை நீங்கள் அதிகம் ஓதுங்கள். ஏனென்று சொன்னால் பாவம் செய்வதாக இருந்தாலும் நன்மையான காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் அவனுடைய ஆற்றல் அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்பதால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம் என்கிற கலிமாவை அதிகம் ஓதுங்கள் என்று சொல்வார்கள். அருமையான மூமின்களே, ஒரு கட்டத்தில் முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு வியாபாரி, துணி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் கடை வீதியிலே துணி விற்றுக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு உயர்ந்த பணக்கார செல்வச்சிமாட்டியா இருக்கக்கூடிய ஒரு பெண் அவர்களை பார்க்கிறார்கள். முஹம்மது சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்ப்பதற்கு ஆண் அழகனாகவே மக்களுக்கு மத்தியில் திகழ்ந்தார்கள். பார்த்தால் எந்த பெண்களும் சீக்கிரம் வசீகரமாகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு அழகை கொடுத்திருந்தார். அந்த முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடை வீதியிலே துணி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு அழகான பெண் வந்தால் எனக்கு துணி வேண்டும் என்று கேட்டால்
விற்பதற்கு துணி வைத்திருக்கிறேன் எடுத்துக்கொள் என்றார்கள். அந்த பெண்மணி அளவுக்கு மீறி துணியை வாங்கினாள், காசையும் கொடுத்து விட்டால். எடுத்து செல் என்று சொல்கிற போது அவள் சொல்கிறாள், என்னால் இதை தூக்க முடியாது, எனவே நீங்கள் தூக்கிக் கொண்டு என் வீட்டுக்கு வந்து தாருங்கள் என்று சொல்லி அவள் கேட்கிறாள். உண்மையில் அவளால் தூக்க முடியும், இருந்தாலும் இவர் வீட்டுக்கு கூட்டு போடும் அப்படிங்கிற ஆசை இவளுக்கு வந்துருச்சு. துணியை தூக்கிட்டு வாங்க, பெண்கள் பலகீனமானவர்கள் தானே என்று நினைத்து கொண்டு, துணி வேற நிறைய வாங்கிட்டா, நமக்கு லாபம் நிறைய கிடைச்சிருக்குது, சரி தூக்கி கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை தூக்கி கொண்டு போனால் வீட்டுக்குள்ள கொண்டு வையுங்கள் அப்படிங்கிறார். இவர் துணியை தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க. வைக்கிற நேரத்தில் வீடு கதவுகள் எல்லாம் அரண்மனை பூட்டப்படுகிறது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. வீட்டுக்குள்ள துணியை கொண்டு வைக்க வந்த மாத்திரத்துல உங்களை கதவை கும்பிடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னா, அப்போ அந்த பொம்பளை சொல்லுச்சு, உங்களை பார்ப்பதற்கு அழகாக இருந்தீர்கள், உங்களை நான் அடைய வேண்டும் என்ற ஆசை, என்ற துணி நிறைய இருக்குது, இந்த துணி எனக்கு தேவை இல்லை, உங்களை எப்படி வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அதனால நிறைய துணியை வாங்கிட்டு என்ன தூக்க முடியலங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நாடி உங்களை நான் வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த துணியை தூக்கி கொண்டு வர சொன்னேன் என்று சொன்னார். சரி, விஷயம் என்ன அப்படின்னாங்க, என்னோடு நீங்கள் சுகம் கொள்ள வேண்டும், உங்களை நான் அடைய வேண்டும், எனவே எனக்கு கொஞ்சம் வழிபட்டு தவாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் யோசிச்சு பார்க்கிறார். அல்லாஹ் நம்மளை படிச்சு கனமான காரியத்தை செய்து பொம்பளை கூப்பிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு மறுக்கிறாங்க. அந்த பொம்பளை சொல்றா, ஒரு நோய் என் கூட இசைஞ்சது இல்லை அப்படின்னா நான் வெளியே கதவை திறந்து கத்திடுவேன், என்னை கெடுத்துட்டாரு, என்ன கெடுத்துட்டாரு நான் கத்திடுவேன், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை முகமது ரஷீத் அஹமதுல்லா அவங்கள பிளாக்மெயில் பண்றா. முகமது ரஷீத் அஹமதுல்லா யோசிச்சு பாக்குறாங்க, செஞ்சா அல்லாவுக்கு பாவி ஆயிடுவோம், செய்யல அப்படின்னா ஊரெல்லாம் கூட்டி என்னை கற்பழிச்சா அப்படின்னா ஊர் மக்கள் என்ன செய்வாங்க, அடிச்சு போடுவாங்க, மக்களுக்கு மத்தியில் இவ்வளவு நாள் நல்ல பேர் வாங்கினது கெட்டு போயிருமே, என்ன செய்யறது யோசிச்சாங்க. பொதுவாகவே நம்ம ரோட்ல போயிட்டு இருப்போம், பொம்பளை எனக்கு முடக்க வண்டியில வந்து விழுந்துருவான், நம்ம மேல ஏற்றிட்டு வச்சுங்களேன் அடி வாங்காத கடைசியில ஆம்பளையா தான் இருப்பான். இல்ல பொம்பளை தப்பு செஞ்சிருவா, பொம்பளை தப்பு செஞ்சு கத்த ஆரம்பிச்சா வச்சுங்களேன் அடி வாங்குற யாரா இருப்பான், ஆம்பளையா இருப்பான். ஏன்னா பொம்பளை கத்திட்டா அப்படின்னா ஆம்பளை பையனை இறக்கப்பட்டுருவான், அது நல்லதா தப்பா பார்க்க மாட்டான், உடனே ஆம்பளை அடி வாங்கிடுவான். யோசிச்சு பார்க்கறான், என்ன செய்ய புரியல. அந்த அம்மாட்ட சொன்னாங்க, சரிம்மா நீ சொல்ற மாதிரி உனக்கு இணங்குறேன், உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்குது, அழுக்கா இருக்குது, நாத்தமா இருக்குது, பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் எங்க அப்படின்னாங்க. வெளியெல்லாம் கிடையாது, வீட்டுக்குள்ளே இருந்தா இருக்குது, உள்ள போய் சுத்தம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணி பாத்ரூமை காமிக்கிறாங்க. உள்ள போனவங்க திடீர் யோசனை வருது, எப்படி பொம்பளை தப்பிக்கிறது, மனத்தை இருந்துட்டு அந்த மனத்தை எல்லாத்தையும் அள்ளி மேடி எல்லாம் பூசிக்கிட்டு வெளியே வர்றாங்க. வந்தா இருக்கும் கமகமன் மணக்குமா, நாரி தொலையுமா இல்லையா, என்னதான் ஆசை வந்தாலும் அந்த அசிங்கத்துல நாத்தத்துல எந்த பெண்மணியும் டக்குன்னு ஜீரணிக்க மாட்டாங்க. இவர் மேல மனத்தை அள்ளி தேய்ச்சிக்கிட்டு வர்றாங்க, நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா சனியம் முடிய மனுஷன் என்ன இப்படி வந்துட்டு நாத்து அடிக்கிற போவரையும் போது அப்படின்னு சொல்லி தொடர்த்தி விட்டாங்க. அப்பதான் அவர் சொன்னாரா, என்ன ஆசைப்பட்டல்ல, அழகா இருக்கிறேன், ஆணழகனா இருக்கிறேன், என்ன அடைவன் ஆசைப்பட்டிய என் உடம்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இந்த மலம் தான் இருக்குது, இந்த மனத்தை தான் நேசிச்ச, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முகமது ரஷீத் அஹமதுல்லா அவர்கள் அந்த பாவத்தில் தப்பித்து வெளியே வந்தார்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா, அந்த ஹராமான செயலை செய்யாதனால அன்றைக்கு இரவே கனவில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காட்சி அளிக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காட்சி அளிக்கிறார்கள். ஏன்னா இவங்களும் அழகான மனுஷன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகானவங்க. காட்சி அளிச்சு என்ன இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன அப்படின்னாங்க, இல்ல நான் நீங்க வந்து
அந்த பெண்களை கூப்பிடும் பொழுது நஜீஸ் அள்ளி மேல தேய்ச்சிட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்களே, எவ்வளவு பெரிய தக்குவா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்களா, நான் பிரச்சனை இல்லைங்க, அரசருடைய மனைவி வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு உங்களை தப்பு செய்யறதுக்கு முயற்சிக்கிற பொழுது நீங்க தப்பு செய்யல, அதுதான் ரொம்ப பெருசு அப்படின்னாங்களாம். அவர் சொன்னாங்களா, இனிமேல் இருந்து அல்லாஹ் எனக்கு என்ன ஆற்றலை கொடுத்தானோ அந்த ஆற்றலை உங்களுக்கும் தருவான் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்களாம். என்ன ஆற்றல் அப்படின்னா, அவர்கள் கண்விழித்து பார்க்கிறார்கள். மறுநாள் இருந்து யார் கனவு கண்டாலும் கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுது. நீங்க எந்த புக்கு கனவின் விளக்கம் எடுத்து பாருங்களேன், அந்த ஆசிரியர் யார் அப்படின்னா முகமது சீரின் தான். பாகம் 1, பாகம் 2 பல பாகங்கள் எழுதியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க கனவு கிட்ட யாராவது கனவு சொன்னாங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, அந்த விளக்கம் தத்ரூபமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆற்றலை முகமது சீரின் அஹ்மதுல்லாஹி கிடைச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஹராமான செயலிலிருந்து தப்பித்ததன் காரணமாக ஹராமான செயலை செய்யாமல் அவர்கள் விலகிக் கொண்டதால் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்தான் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது போன்றுதான் எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியத்தை நாம் செய்யாமல் தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு ஆற்றலை வழங்குகிறான் என்பது மேல்மக்கள் சொல்லாக இருக்கிறது. எல்லாம் பண்ண அல்லாஹ் எழுதினாலும் எல்லாவித ஹராமான செயல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அவனுடைய விருப்பத்திற்குரிய ரிதாவை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் وعليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.